இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சீனாவில் சாங்காய் நகரில் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சிங்க் ஹோல் ஏற்பட்டிருக்குது. திடீர்னு ஒரு சாலையில் ரோட்டில் இப்படி ஒரு பள்ளம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் அந்த இடம் ஏற்கனவே சின்ன சின்ன ஓட்டை விழுந்ததுனால மக்கள் ஏற்கனவே பின்னாடி நகர்ந்ததாக தள்ளி தான் இருந்தாங்க. அந்த பாதையை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே அதுக்கு தயாராகிட்டது போல தான் தெரியுது. கீழே மிகப்பெரிய நீரூற்று, அதாவது பைப்லைன் உடஞ்சோ அல்லது பூமிக்கு அடியில் இருந்தோ தண்ணி பீறிட்டு அடிக்கிறது காரணமாக இந்த ஓட்டையானது நிலச்சரிவு, அதாவது நிலம் உள்வாங்குதல் ஏற்பட்டிருக்கு. இதனால உயிர் சேதம் ஏற்பட்டதா அப்படிங்கிறத பற்றி தெரியல. ஆனால் ஒரு சாலையில் மிகப்பெரிய அளவில் அந்த பள்ளம் ஏற்பட்டிருக்குது. இப்படி இன்னைக்கு உள்ள மிகப்பெரிய மாநகரங்களில் இவ்வாறு பல இடங்கள்லையும் ஒன்று பைப்லைன் உடையிறதுக்கு காரணமாக, இல்லாட்டி பூமி உள்வாங்குறது காரணமாக, இல்லைன்னா பக்கத்தில் மிகப்பெரிய கட்டுமானங்கள் ஏற்படும் பொழுது இடிஞ்சு விழுகிறது, இல்லாட்டி நிலம் உள்வாங்குறது, மண் உள்வாங்குறது, கட்டடங்கள் விழுகிறது. இப்போ இந்த அதிநவீனமான இந்த உலகத்தில் இப்பயும் நம்மளுடைய மனித செயல்களின் காரணமாக இப்படி பல இடங்கள்லையும் ஏற்படுது. இங்கே ஏன் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்து சில நாட்களில் ஆய்வு செய்யப்படும் பொழுதும், இல்லை நம்ம மேலதிக தகவல் வரும் பொழுதும் தெரிய வரும் பாருங்க. ஆனால் இந்த தண்ணி பீச்சடிச்சது காரணமாக தான் இவ்வளோ பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆனால் அது இயற்கையில் ஏற்பட்டுச்சா, செயற்கையான பைப் லைன் மூலமாக உடைச்சதுனால ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். மிகப்பெரிய அதிசயமாக இந்த பள்ளமானது அங்கே ஏற்பட்டது. மக்கள் அந்த இடங்கள்ல வியப்போடு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.